Hello students, welcome to Learn with Lawson. நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் சாப்டர் சம் நம்பர் 7 எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். On 1st April 2018, Subha started her business with a capital of 1,20,000. ஸோ இந்த சம்மில் நல்லா கவனிச்சு பாருங்க. சுபான்ற ஒருத்தங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1st April 2018 எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1st April 2018. அப்போ 1st Aprilனாலே நம்மளுக்கு தெரியும் அது ஓப்பனிங் டேட். கரெக்டாக? ஓப்பனிங் டேட், ஃபைனான்ஷியல் இயரோட ஓப்பனிங் டேட். சரி, அங்கே பாருங்களேன், கேபிட்டல் ஆஃப் 1,20,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது இது நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்தர் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஷீ டிட் நாட் மெயின்டைன் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரம் ஹர் புக்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2019. ஸோ 31st March 2019 என்ன அர்த்தம்? நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே க்ளோசிங் டேட்டோட இன்ஃபர்மேஷன். கரெக்டாக? அந்த ஃபைனான்ஷியல் இயரோட எண்டிங் இன்ஃபர்மேஷன், இல்லைனா க்ளோசிங் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். டியூரிங் த இயர் ஷி வித்ட்ரூ 30,000 ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ் அப்படின்னாலே அது டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ் வந்து 30,000 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, she introduced further capital of 40,000 during the year. Further capital na additional capital. Additional capital of 40,000 during the year. Calculate her profit or loss. இதான் நம்மளோட question. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேல்குலேட் பண்ணால் நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம்? ஆப்சல்யூட்லி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட். நம்ம ஃபஸ்ட்டு 5 sums போட்டோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்பல்சரியாக சில ஐட்டம்ஸ்லாம் தேவை. என்னென்னலாம் தேவை? நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் கம்பல்சரி தேவை, டிராயிங்ஸ் கம்பல்சரி தேவை, அடிஷ்னல் கேபிட்டல் தேவை, அண்ட் ஃபைனலி ஓப்பனிங் கேபிட்டல். இந்த 4மே இருந்தால் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரி, நம்மளுக்கு என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பாருங்களேன். டிராயிங்ஸ் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டலும் இருக்குது. பட் ஆனால் எது இல்லை? க்ளோசிங் கேபிட்டல் இந்த சம்மில் நம்மளுக்கு கொடுக்கல. கரெக்டாக? அப்போ க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல, அதுக்கு பதிலாக தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ளோசிங் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த க்ளோசிங் பேலன்சஸை வச்சு நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். சரி, அந்த க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணணும். சம் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணி க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். ஸோ தேர்ஃபோர் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணி க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அந்த க்ளோசிங் கேபிட்டலை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வாங்க நம்ம சம்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 7 அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2019, liabilities rupees, assets rupees. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷனில் எதெல்லாம் லயபிலிட்டிஸ், எதெல்லாம் அசட்ஸ்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் லயபிலிட்டி, டெட்டார்ஸ்னாலே ஒரு அசட். ரிசீவபிள்ஸ், ஆல் ரிசீவபிள்ஸ் ஆர் அசட்ஸ். கம்ப்யூட்டர்னாலே அசட் உங்களுக்கு தெரியும். மெஷினரியும் ஒரு அசட். ஸ்டாக் அண்ட் ட்ரேட், ஸ்டாக் அண்ட் ட்ரேட் இல்லை க்ளோசிங் ஸ்டாக், இட் இஸ் அன் அசட். கிரெடிட்டார்ஸ் பாருங்கள், டெட்டார்ஸ் வந்து ஒரு அசட்னா அப்போ கிரெடிட்டார்ஸ் லயபிலிட்டி. இப்போ ரிசீவபிள் எல்லாமே ஒரு அசட்னா பேயபிள்ஸ் எல்லாமே லயபிலிட்டி. ஃபைனலி நம்மளுக்கு கேஷ் கொடுத்துருக்காங்க, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், இது எல்லாமே ஒரு அசட். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் இந்த வேல்யூஸை போட்டுடலாம். பாருங்கள், லயபிலிட்டி சைடில் நம்மளுக்கு 3 லயபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்குது, 50,000 போட்டாச்சு. கிரெடிட்டார்ஸ் இருக்குது, 90,000 போட்டாச்சு. பில்ஸ் பேபிள் 2,40,000. நெக்ஸ்ட் மீதி இருக்க வேல்யூஸ் எல்லாமே அசட்ஸ். ஸோ அந்த அசட்டோட வேல்யூவை ரெஸ்பெக்டிவாக போட்டுக்கோங்க. டெட்டார்ஸ் 1,80,000, பில்ஸ் ரிசீவபிள் 70,000, கம்ப்யூட்டர் 30,000, மெஷினரி 3 lakhs, ஸ்டாக் இன் ட்ரேட் 1,60,000, அண்ட் ஃபைனலி கேஷ் இன் ஹேண்ட் 60,000. சரி, இப்போ இந்த 2 காலமையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு கால்குலேட்டரில் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கணும் பாருங்கள். அசட் சைடை ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணுவோம். அசட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு 1,80,000 இருக்குது நமக்கு, ப்ளஸ் 70,000, ப்ளஸ் 30,000, ப்ளஸ் 3 lakh, ப்ளஸ் 1,60,000, ப்ளஸ் 60,000.
நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள், 8 lakhs கிடைக்குது. சரி, இந்த 8 lakh ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 8 lakh இங்கே எழுதி வச்சுக்கிறேன். சரி, ரஃப் காலமில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லயபிலிட்டி சைட் டோட்டல் பண்ணுவோம். லயபிலிட்டி சைடில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 50,000, 90,000, 2,40,000. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 3,80,000 கிடைக்குது. லயபிலிட்டி சைடு எவ்வளோ, 3,80,000. சரி, எந்த சைடு அதிகமாக இருக்குது? ஆப்சல்யூட்லி அசட் சைட் தான் அதிகமாக இருக்குது. கரெக்டாக? அப்போ அந்த அதிகமான அமௌண்ட்டை நம்ம ரெண்டு டோட்டல்லையும் போட்டுக்கலாம். 8 lakh, 8 lakh ஓவரா ரெண்டு சைடும் நம்ம போட்டோம். ஸோ அப்போ எந்த சைடில் டிஃப்ரென்ஸ் வருது? லயபிலிட்டி சைடில் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸை நம்ம என்னென்னு எழுதணும்? இந்த டேட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2019. ஸோ அப்போ இது வந்து க்ளோசிங் டேட். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது? க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல்னு போட்டு பேலன்சிங் ஃபிகர்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? 8 lakh minus 3,80,000. ஸோ 8 lakh minus 3,80,000, 4,20,000 தான் நம்மளுடைய க்ளோசிங் கேபிட்டல். ஸோ நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடச்சிச்சு. க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓப்பனிங் கேபிட்டல் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, ட்ராயிங்ஸும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அடிஷ்னல் கேபிட்டலும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம ஃபைனலாக என்ன பண்ணோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஃபார்மெட் போட்டுக்கோங்க, ஹெட்டிங் போட்டுக்கோங்க, டேட் போட்டுக்கோங்க கம்பல்சரியாக 31st March 2019, பர்டிகுலர்ஸ் ருபீஸ். பாருங்கள், க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுக்கல, பட் ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ? 4,20,000. அப்போ அந்த டேட் அந்த இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க, 4,20,000. நெக்ஸ்ட் டிராயிங்ஸ் பாருங்கள், கொஸ்டின்லேயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? இங்கே பாருங்கள், 30,000 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 30,000 போட்டாச்சு. ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு 4,50,000 கிடைக்கும். லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டலும் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 40,000. கொஸ்டினில் பாருங்கள், 40,000 நம்மளுக்கு அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ நான் 40,000 ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ 4,50,000 minus 40,000 நம்மளுக்கு 4,10,000 கிடைக்கும். அண்ட் ஃபைனலி ஓப்பனிங் கேபிட்டல், அதுவும் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் ஆஃப் 1,20,000. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் போட்டு 1,20,000 போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். 4,10,000 minus 1,20,000. 4,10,000 minus 1,20,000 நம்மளுக்கு 2,90,000 கிடைக்குது. The 2,90,000 positive on answer. So therefore it is profit. ஸோ இப்படி தான் நம்ம இந்த 7th சம்மை போடணும். உங்களுக்கு இந்த 7th சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.